வணக்கம். கொரோனா காலத்தில் அனைத்து கல்லூரி மாணவர்களையும் ஆன்லைன் தேர்வு நடத்தி தேர்ச்சி செய்தது போல் தங்களையும் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்க கோரி அரசு ஆசிரியர் பயிற்சியில் பயிலும் மாணவர்கள் ஆளுநர் மாளிகைக்கு வந்ததால் பரபரப்பு ஏற்பட்டது. புதுச்சேரி மாநிலத்தில் கொரோனா பரவல் காரணமாக கடந்த ஒரு வருடத்திற்கும் மேலாக பள்ளி கல்லூரிகள் அனைத்தும் விடுமுறை விடப்பட்டு தேர்வுகள் அனைத்தும் ஆன்லைன் மூலமாக நடத்தப்பட்டு வந்தன. இந்நிலையில் புதுச்சேரி லாஸ்பேட்டையில் இயங்கும் அரசு ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் பயிலும் மாணவர்களுக்கு மட்டும் ஆஃப்லைன் மூலமாக தேர்வுகள் நடைபெற்றது. இந்த தேர்வில் சுமார் 90% மாணவர்கள் தோல்வியுற்றதாக தெரிகிறது. மற்ற அனைத்து கல்லூரிகளிலும் ஆன்லைன் மூலமாக தேர்வு எழுதிய அனைத்து மாணவர்களும் தேர்ச்சி பெற்றனர். இந்நிலையில் மற்ற கல்லூரி மாணவர்களைப் போல் தங்களையும் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்க வேண்டும் என அரசு ஆசிரியர் பயிற்சி பள்ளியில் படிக்கும் மாணவ மாணவிகள் துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜனை நேரில் சந்தித்து கோரிக்கை வைக்க ஆளுநர் மாளிகை வந்தனர். அப்போது அங்கிருந்த போலீசார் மாணவர்களை தடுத்து நிறுத்தி அவர்களுக்கு அனுமதி அளிக்காததால் சிறிது நேரம் பரபரப்பு ஏற்பட்டது. இதனை அடுத்து மாணவ மாணவிகள் தங்கள் அனைவரும் தேர்ச்சி பெற்றதாக அறிவிக்க வேண்டும் என்று கண்ணீர் மல்க பேட்டி கொடுத்தனர். கல்வி பணிக்காகவும் மக்களின் வளர்ச்சிக்காகவும் பணியாற்றியவர் அந்தோணி ஆனந்தராயர் என கிறிஸ்துவர்கள் புகழாரம். புதுவை கடலூர் மறைமாவட்ட பேராயர் டாக்டர் அந்தோணி ஆனந்தராயர் செவ்வாய்க்கிழமை இரவு 9:35 மணி அளவில் உடல்நலக்குறைவால் விண்ணக வாழ்வை அடைந்தார். இன்று காலை 8 மணி அளவில் புனித ஜென்ம ராக்கினி அன்னை ஆலயத்தில் அவரது திருவுடல் பொதுமக்கள் அஞ்சலி செலுத்தும் வகையில் வைக்கப்பட்டது. முன்னதாக முன்னாள் பேராயர் அந்தோணி ஆனந்தராயர் திருவுடலை ஆயர் அபீர் தலைமையில் அருள் தந்தையர்கள் அருள் சகோதரிகள் பெற்றுக்கொண்டார்கள். அவர்கள் திருவுடலுக்கு என்ஆர் காங்கிரஸ் கட்சியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர்கள் திரு லட்சுமி நாராயணன் அவர்கள், அரியாங்குப்பம் தொகுதி தட்சிணாமூர்த்தி என்றழைக்கும் பாஸ்கர் எம்எல்ஏ அவர்கள், டிஎம்கே மாநில அமைப்பாளரும் வில்லியனூர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு சிவா எம்எல்ஏ அவர்களும் தலைமையில் உப்பளம் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு அனிபால் கென்னடி எம்எல்ஏ அவர்களும், முதலியார்பேட்டை தொகுதியை சார்ந்த சட்டமன்ற உறுப்பினர் திரு சம்பத் எம்எல்ஏ ஆகியோர் கூட்டாக வந்து மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். அதேபோல் பாஜக கட்சியை சார்ந்த காமராஜர் தொகுதி சட்டமன்ற உறுப்பினர் திரு ஜான்குமார் எம்எல்ஏ அவர்களுடன் அவரது மகன் வில்லியம் ரிச்சர்ட் ஜான்குமார் எம்எல்ஏ உடன் வந்து மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். சுயேட்சை எம்எல்ஏக்கள் உருளையன்பேட்டை தொகுதியை சார்ந்த நேரு என்றழைக்கும் குப்புசாமி எம்எல்ஏ, முத்தியால்பேட்டை தொகுதியை சார்ந்த சுயேட்சை எம்எல்ஏ திரு பிரகாஷ்குமார் பேராயர் திருவுடலுக்கு மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினர். மக்கள் முதல்வர் ரங்கசாமி அவர்களின் சார்பாக முன்னாள் அமைச்சர் திரு லட்சுமி நாராயணன், முன்னாள் கவுன்சிலர் குமரன் மற்றும் கோபிநாத் அவர்களும், என்ஆர் காங்கிரஸ் பிரமுகர்கள் கோபிநாத், ரவி ஆகியோர் மலர் வளையம் வைத்து அஞ்சலி செலுத்தினர். புதுவை கடலூர் மறை மாவட்டத்தை சார்ந்த அருட்தந்தையர்கள் அருட் சகோதரிகள், குறிப்பாக அருட்தந்தையர்களின் முதன்மை குரு அருளானந்தம், ஆலய பங்கு தந்தை அல்போன்ஸ் சந்தானம், கல்வியாளர் ஜோசப் ராஜ், பெட்டி செமினார் பள்ளி தாளர் பாஸ்கர் ராஜ், PMSS நிர்வாக இயக்குனர் அருட்தந்தை ஜோசப் அருணிப் செல்வம், பங்கு தந்தைகள் பிச்சைமுத்து, வின்சன், சிரில், அருளானந்தம், மரியர் பிரான்சிஸ் பிலோ, கிரகோரி, ஜெயின் ராயல் மற்றும் ஏராளமான அருட்தந்தையர்கள் மலர் தூவி கண்ணீர் அஞ்சலி செலுத்தினர். க்ளூனி சபை சார்ந்த முதல்வர் ரோஸ்லின் ஜூலி மற்றும் க்ளூனி CBSE பள்ளியை சார்ந்த அருட் சகோதரிகள் எமிலினா, பள்ளி முதல்வர் ஜாய்ஸ் ஜோன் ஆகியோர் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார்கள். பெட்டி செமினார் பள்ளியில் சார்பாக பள்ளி முதல்வர் திரு பாஸ்கர் ராஜ், துணை முதல்வர் லூர்து ஜெயராஜ் மற்றும் ஆசிரியர்கள் மலர் வளையம் வைத்து மரியாதை செலுத்தினார்கள். கடலூர், விழுப்புரம், கள்ளக்குறிச்சி, உளுந்தூர்பேட்டை, காரைக்கால், நாகப்பட்டினம், சிதம்பரம் மற்றும் உள்ளிட்ட பகுதிகளைச் சேர்ந்த கிறிஸ்தவர்கள் கலந்து கொண்டனர். மேலும் புதுச்சேரி மாநில அன்னை பவுலாமேரி, ஷிலி அன்னை, பினியன் குருசம்மாள், மிஷின் வீதி இமாகுலேட் அன்னை சலோமி, உதவி அன்னை சீதா அருட் சகோதரிகள், ஜோசப் தாரியா, துணை அன்னை தெரேசா, கார்மேல் மடம் அருட் சகோதரி ஜெசிந்தா, கோன்சாகே கான்வென்ட் சபை தலைவி ராஜாமணி, துணைத் தலைவி ஞானமணி, அருட் சகோதரி குயினி மற்றும் ஜாய்ஸ் ஜான், தீபக் ஜான், ஆலய பங்கு சார்ந்த சாமி என்கிற ரவி, ஆரோக்கிய சாமி, பிரதிஷ் இருதயராஜ், KRS பில்டர், தொழிலதிபர் சுப்பராயலு, பொறியாளர் ஹேமன் மற்றும் பொதுமக்கள் கிறிஸ்துவர்கள் கலந்து கொண்டு அஞ்சலி செலுத்தினார்கள். மேலும் அன்னை காப்பக ஆவண காப்பாளர்
சகாயராஜ், வட்டார காங்கிரஸ் தலைவர்கள் வேல்முருகன், ஜெரால், டிஎம்கே சேர்ந்த ஆகஸ்டின் சித்து, நெல்லித்தோப்பு சேர்ந்த சுதன் ஆகியோர் இரங்கல் பாவை தெரிவித்தனர். பேராயர் இல்ல அருட்தந்தைகள் ஜெபமாலையுடன் கருத்து ஒப்புக் கொடுத்தார்கள். பிலோஃபாதர் உருக்கமான கிறிஸ்துவ பாடலை பாடினார். உடல்நலக்குறைவால் காலமான பேராயர் டாக்டர் அந்தோணி ஆனந்தராயர் 11 பங்கு தந்தைகளை இதுவரை உருவாக்கியுள்ளார் என்று குறிப்பிடத்தக்கது. பேராயர் டாக்டர் அந்தோணி ஆனந்தராயர் திருவுடல் ஜென்மராக்கினி அன்னை ஆலயத்தில் உள்ள கல்லறை தோட்டத்தில் ஆயர்கள் அபீர், செங்கராயன், சின்னப்பன் அருட்தந்தையர்களால் நிறைவேற்றப்பட்ட கூட்டு பாடல் திருப்பலி பிறகு நல்லடக்கம் செய்யப்பட்டது. இதில் ஏராளமான கிறிஸ்தவர்கள், அருட்தந்தையர்கள், அருட் சகோதரிகள், பேராயர் டாக்டர் அந்தோணி ஆனந்தராயர் உறவினர்கள் மற்றும் குடும்ப உறுப்பினர்கள் கலந்து கொண்டு அவருக்கு இறுதி அஞ்சலி செலுத்தினர். புதுவை கடலூர் மறைமாவட்ட முன்னாள் பேராயர் டாக்டர் அந்தோணி ஆனந்தராயர் உடல்நலக்குறைவால் நேற்று 4/5/2021 இரவு 9:35 மணி அளவில் கர்த்தருக்குள் நித்திரையானார். முன்னாள் பேராயர் திருவுடல் அரசியல் தலைவர்கள், அருட்தந்தையர்கள், அருட் சகோதரிகள், பொதுமக்களின் அஞ்சலிக்காக பேராயர் இல்லத்தில் வைக்கப்பட்டுள்ளது. 1945ஆம் ஆண்டு ஜூலை 18ஆம் தேதி அந்தோணி கோலித் மேரி தம்பதிகளுக்கு மகனாக பிறந்தார். 1 முதல் 5ஆம் வகுப்பு வரை தான் பிறந்த வரதராஜன் பேட்டை சென்மேரி பள்ளியில் பயின்றார். மேல்நிலை பள்ளி படிப்பை புனித வளவனார் பள்ளியில் முடித்த அந்தோணி ஆனந்தராயர் 1971ஆம் ஆண்டு டிசம்பர் 21ஆம் தேதி குருத்துவம் பட்டம் பெற்றார். குருத்துவம் பட்டம் பெற்ற அந்தோணி ஆனந்தராயர் புதுவை இமாக்குலேட் சபையில் பணியாற்றினார். 1972 முதல் 1976 வரை கடலூர் புனித வளவனார் பள்ளியில் பணியாற்றினார். 1976 முதல் 1981 வரை ரோமில் உள்ள பல்கலைக்கழகத்தில் சட்டம் பயின்றார். 1981 முதல் 1992 வரை பெங்களூர் செயின்ட் பீட்டர் செமினாரில் பேராசிரியராக பணியாற்றினார். சமூக பணி மற்றும் கல்வி பணியில் தனது பங்களிப்பை சிறப்பாக வெளிப்படுத்திய விளைவாக 2004ஆம் ஆண்டு புதுவை கடலூர் மறைமாவட்ட பேராயராக நியமிக்கப்பட்டார். குருத்துவம் பட்டம் பெற்றதன் முதல் கிறிஸ்துவ மக்களின் முன்னேற்றத்துக்காகவும் கல்வி வளர்ச்சிக்காகவும் இரவு பகல் பாராமல் பாடுபட்டார். புதுவை மாநிலத்தில் மறைமாவட்ட பேராயராக பதவியேற்ற முதல் மாநிலத்தின் கல்வி வளர்ச்சிக்காக முக்கிய பணிகளை செய்தார். இயற்கை பேரிடர்களாக புயல், வெள்ளம், சுனாமி உள்ளிட்ட காலகட்டங்களில் மக்களோடு மக்களாக நின்று அவர்களின் மறுவாழ்வுக்கு தேவையான அனைத்து பணிகளையும் மறைமாவட்டம் மூலமாக சிறப்பாக நிறைவேற்றினார். உலகமே கொரோனா தொற்று நோயால் பாதிக்கப்பட்டு கொண்டு இருக்கின்ற இக்காலகட்டத்தில் கடந்த 2020ஆம் ஆண்டு கொரோனா தொற்று பரவிலிருந்து மக்களை காக்கும் வகையில், அவர்களுக்கு மறுவாழ்வு அளிக்கும் வகையில், ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் புதுவை கடலூர் மறைமாவட்ட சார்பில் ரூபாய் 10 லட்சம் நிதியை புதுவை அரசுக்கு வழங்கினார். மேலும் கொரோனா தொற்று ஊரடங்கால் பாதிக்கப்பட்ட மக்களுக்கு உதவும் வகையில் அரிசி, மளிகை பொருட்கள், காய்கறிகள், மருத்துவ உபகரணங்கள் உள்ளிட்டவற்றை வழங்கினார். அதேபோல் சுனாமி காலங்களில் வீடு இழந்து, பெற்றோர்களை இழந்து பிள்ளைகள் கல்வி வளர்ச்சி பெறுவதற்காக BMSSS மூலம் சிறந்த ஆசிரியர்களை கொண்டு இ-லேர்னிங், இ-மெடிசன், இன்றைய ஆன்லைன் வகுப்புகள் மற்றும் ஆன்லைன் மருத்துவம் முன்னோடியாக இணையதளம் மூலமாக வழங்கினார். அவர் செய்த சேவை விரிவடைந்து இன்றைய கொரோனா காலத்தில் அனைத்து பள்ளி மற்றும் கல்லூரிகளில் இணையதளம் மூலமாக கல்வி நடைபெறுகிறது. இவருடைய சேவையை MEP அருட்தந்தையர்கள் வியந்து பாராட்டினார்கள். உலகம் முழுவதும் இன்றைய இணையதள கல்வி வருவதற்கு காரணகர்த்தாவாக இருந்தவர் நம் பேராயர் டாக்டர் அந்தோணி ஆனந்தராயர் என்பதே மிகையாகாது. மேலும் மக்களின் வாழ்வாதாரத்தை மீட்டெடுக்கும் வகையில் கிறிஸ்துவ சபைகள் மூலம் நிதிகளை திரட்டினார். கொரோனா தொற்று காலங்களில் மக்கள் அரசு வழிகாட்டுதலின்படி நடந்து கொள்ள வேண்டும். முகக்கவசம் அணிந்து சமூக இடைவெளியை பின்பற்றி நம்மையும் நம் சுற்றுப்புறத்தாரையும் பாதுகாப்பாக வாழ அனைவரும் ஒன்றுபட வேண்டும் என்று ஊடகங்கள் வாயிலாகவும் பத்திரிகைகள் வாயிலாகவும் வேண்டுகோள் விடுத்தார்.
தன் வாழ்நாளின் பெரும் பகுதியை மக்களின் வாழ்வாதாரத்திற்காகவும் கல்வி சேவைக்காகவும் சமூக தொண்டாக வாழ்ந்த அந்தோணி ஆனந்தராயர் 2021ஆம் ஆண்டு ஜனவரி 27ஆம் தேதி வயது மற்றும் உடல்நிலை காரணமாக பேராயர் பதவியிலிருந்து விலகுவதாக கடிதம் அளித்தார். பேராயர் பதவியிலிருந்த விலகினாலும் சமூகம் மற்றும் கல்வி பணிகளை மேற்கொண்டு வந்த மேதகு டாக்டர் அந்தோணி ஆனந்தராயர் கடந்த சில நாட்களாக உடல்நலக்குறைவால் சிகிச்சை பெற்று வந்தார். தனியார் மருத்துவமனையில் சிகிச்சை பெற்று வந்த அந்தோணி ஆனந்தராயர் நேற்று இரவு 4/5/2021 அன்று இரவு 9:35 மணி அளவில் கர்த்தருக்குள் நித்திரையானார். அவரது திருவுடல் அரசியல் தலைவர்கள், அருட்தந்தையர்கள், அருட்சகோதரிகள், பொதுமக்கள் அஞ்சலிக்கு பின் இன்று மாலை 5/5/2021 5 மணி அளவில் புனித ஜென்மராக்கினி ஆலய கல்லறை தோட்டத்தில் நல்லடக்கம் செய்யப்பட்டது. தனது வாழ்நாளில் பெரும் பகுதியை மக்களின் வளர்ச்சிக்காகவும் கல்வி பணிக்காகவும் அர்ப்பணித்த மேதகு டாக்டர் அந்தோணி ஆனந்தராயர் புகழ் என்றென்றும் மக்கள் மனதில் நிலைத்திருக்கும்.
புதுச்சேரியில் இதுவரை இல்லாத புதிய உச்சமாக ஒரே நாளில் 1819 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் 18 பேர் சிகிச்சை பலனின்றி இறந்துள்ளனர். புதுச்சேரியில் கொரோனா தொற்றால் பாதிக்கப்படுபவர்களின் எண்ணிக்கை நாளுக்கு நாள் அதிகரித்து வருகிறது. தினந்தோறும் பாதிப்பு எண்ணிக்கை 1000-ஐ தாண்டி செல்கிறது. கொரோனா இரண்டாவது அலை புதுச்சேரியில் கோரத்தாண்டம் ஆடி வருவதால்
பொதுமக்கள் மிகுந்த அச்சத்திற்கு ஆளாகியுள்ளனர். இந்நிலையில் புதுச்சேரியில் இதுவரை இல்லாத புதிய உச்சமாக இன்று ஒரே நாளில் 1819 பேருக்கு கொரோனா வைரஸ் தொற்று உறுதி செய்யப்பட்டுள்ளது. மேலும் 18 பேர் சிகிச்சை பலனின்றி இறந்துள்ளனர். இதனால் மொத்த பாதிப்பு எண்ணிக்கை 65,117 பேர் ஆகவும் உயிரிழப்பு 883 ஆகவும் உயர்ந்துள்ளது. தற்போது 11,717 பேர் சிகிச்சை பெற்று வரும் நிலையில் இதுவரை 52,517 பேர் குணமடைந்துள்ளனர். கோடை வெயிலை சமாளிக்கும் விதமாக இளநீர், பதநீர், தர்பூசணி, நுங்கு, வெள்ளரி பிஞ்சு போன்ற நீர்ச்சத்து அதிகம் உள்ள பழங்களை வாங்கி உண்ண பொதுமக்கள் ஆர்வம் காட்டுகின்றனர். நிகழாண்டு கோடை காலத்தில் வெப்பம் அதிகரிக்கும் என்று வானிலை ஆய்வு மையம் தெரிவித்துள்ளது. இதையடுத்து புதுச்சேரியில் சுட்டெரிக்கும் வெயிலை சமாளிக்க தர்பூசணி, கிர்னி பழங்கள், இளநீர், வெள்ளரி பிஞ்சு, நுங்கு, பதநீர் விற்பனை மும்முரமாக நடைபெறுகிறது. தர்பூசணி, கிர்னி பழங்கள் கிலோ ரூபாய் 20க்கும் விற்பனை செய்யப்படுகிறது. தர்பூசணி, கிர்னி பழங்கள் கிலோ ரூபாய் 20க்கு விற்பனை செய்யப்படுகிறது. இதேபோல் நுங்கு மற்றும் பதநீர் விற்பனைக்கு கொண்டு வரப்பட்டு விற்பனை செய்யப்படுகிறது. ஒரு நுங்கு ரூபாய் 5க்கும், பதநீர் ஒரு சிறிய செம்பு ரூபாய் 10க்கும் விற்பனையாகிறது. இளநீர் பெருமளவுக்கு விற்பனைக்கு குவிக்கப்பட்டு ரூபாய் 20 முதல் ரூபாய் 40 வரை விற்பனையாகின்றன. மேற்கு வங்கத்தில் பாஜக தொண்டர்கள் மீது கொலைவெறி தாக்குதல் நடத்தும் மம்தா பானர்ஜி மற்றும் அவரது கட்சியினரை கண்டித்து புதுச்சேரியில் அவரது திருவுருவ படத்தை எரித்து பாஜகவினர் கண்டன ஆர்ப்பாட்டம். மேற்கு வங்க மாநிலத்தில் கடந்த சில நாட்களாக முன்னாள் காங்கிரஸ் கட்சியின் சார்பில் பாஜகவை சேர்ந்த கட்சி நிர்வாகிகள் கடுமையாக தாக்கப்பட்டும் படுகொலை செய்யப்பட்டு வருவதை கண்டிக்கும் வகையில் புதுச்சேரி இந்திரா காந்தி சிலை சதுக்கத்தில் நடைபெற்ற இந்த ஆர்ப்பாட்டத்தில் மாநில தலைவர் சாமிநாதன் மற்றும் பாஜக சட்டமன்ற உறுப்பினர்கள் உள்ளிட்ட 50க்கும் மேற்பட்டோர் கலந்து கொண்டு மம்தாவை கண்டித்து கோஷங்களை எழுப்பி ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். தொடர்ந்து மம்தா பானர்ஜிக்கு எதிராக கோஷம் போட்டவர்கள் திடீரென அவரது திருவுருவ படத்தை எரித்து கண்டன ஆர்ப்பாட்டத்தில் ஈடுபட்டனர். பாரதிய ஜனதா கட்சிக்கு எதிராக வன்முறை தொடர்ந்து நடைபெற்றால் அனைத்து மாநிலங்களிலும் மேற்கு வங்க மாநில முதலமைச்சர் மற்றும் நிர்வாகிகளுக்கு எதிராக போராட்டங்கள் நடத்தப்படும் என எச்சரிக்கை விடுத்தனர். பாரதிய ஜனதா இளைஞரணி சார்பாக லாஸ்பேட்டை தொகுதியில் கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது. புதுச்சேரி பாஜக இளைஞரணி சார்பாக லாஸ்பேட்டை பகுதி பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் மற்றும் முகக்கவசம் வழங்கும் நிகழ்ச்சி லாஸ்பேட்டை உழவர் சந்தையில் நடைபெற்றது. மாநில தலைவர் சுவாமிநாதன் அவர்களின் அறிவுறுத்தலின்படி மாநில இளைஞரணி தலைவர் கோபதி அவர்கள் வழிகாட்டுதலின்படி இந்நிகழ்ச்சியில் இளைஞரணி மாநில பொதுச் செயலாளர் வேல்முருகன் தலைமையில் மாநில இளைஞர் அணி துணைத் தலைவர் ராக் பெட்ரிக், உழவர்கரை மாவட்ட இளைஞர் அணி தலைவர் பிறைசூடன் ஆகியோர் கலந்து கொண்டு சிறப்பித்தனர். கபசுர குடிநீர் மற்றும் முகக்கவசம் கொடுக்கும் நிகழ்ச்சி பொதுமக்கள் மத்தியில் மிகுந்த வரவேற்பு. கழக ஊழியர்களுக்கு நிலுவையில் உள்ள சம்பளம் வழங்க வலியுறுத்தி துணைநிலை ஆளுநரிடம் கோரிக்கை மனு வழங்கினர். புதுச்சேரி சுற்றுலா வளர்ச்சி கழகத்தின் சுமார் 300க்கும் மேற்பட்டவர்கள் பணிபுரிகின்றனர். இவர்களுக்கு கடந்த 9 மாதங்களாக ஊதியம் வழங்கப்படாமல் நிலுவையில் உள்ளது. இது குறித்து துறை அதிகாரிகள், செயலர் உள்ளிட்ட பல்வேறு இடங்களில் கோரிக்கை வைத்தும் இந்நாள் வரை ஊதியம் வழங்கப்படவில்லை. இந்நிலையில் சுமார் 10க்கும் மேற்பட்ட ஊழியர்கள் துணைநிலை ஆளுநரிடம் ஊதியம் வழங்க வலியுறுத்தியும் மேலும் கொரோனாவால் உயிரிழந்த ஊழியர்களுக்கு உதவித்தொகை வழங்க வலியுறுத்தி கோரிக்கை மனு வழங்கினார். மனித உரிமை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது. புதுச்சேரி முழுவதும் கொரோனா வைரஸ் அதிகமாக பரவி வருகிறது. நாள்தோறும் தொற்று சுமார் 1000 என இருந்து வருகிறது. அதேபோல் இறப்பும் சராசரியாக 15 உள்ளது. இதனால் அரசுடன் சமூக இயக்கங்களும் பொதுமக்களும் கொரோனா தொற்று பரவலை தடுப்பதற்கான நடவடிக்கைகளில் ஈடுபட வேண்டும் என்ற நிலை ஏற்பட்டுள்ளது. அந்த வகையில் மனித உரிமை மற்றும் நுகர்வோர் பாதுகாப்பு இயக்கத்தின் சார்பில் கொரோனா தொற்று பரவலை தடுப்பதற்கான நடவடிக்கைகளில் லெனின் வீதியில் உள்ள கிருஷ்ணா நர்சிங் ஹோம் அருகில் அவ்வழியே செல்லும் பொதுமக்களுக்கு கபசுர குடிநீர் வழங்கப்பட்டது. இந்நிகழ்ச்சியில்
இயக்க பொதுச் செயலாளர் முருகானந்தம் அவர்களின் தலைமை தாங்கி பொதுமக்களுக்கு கபசுர குடிநீரை வழங்கினார். இதில் சிறப்பு விருந்தினராக ஸ்ரீ சிவசக்தி தர்ம அறக்கட்ட தலைவர் ராஜ்குமார் அவர்கள் கலந்து கொண்டு முன்னிலை வகித்தார். இந்நிகழ்ச்சியில் இயக்க தோழர்கள் சண்முகம், பிரதீப், செந்தில், சீனிவாசன் மற்றும் திரளான உறுப்பினர்கள் கலந்து கொண்டனர். கொரோனா விதிமுறைகளை மீறி கடையை திறந்து வைத்துள்ளவர்களுக்கு ரூபாய் 3000 அபராதம் விதிக்கப்பட்டது. புதுச்சேரி முழுவதும் கொரோனா நோய் அதிகரித்து வருவதால் பொதுமக்கள் பாதிக்கப்படாத வகையில் ஊரடங்கு புதுச்சேரி முழுவதும் அமுல்படுத்தப்பட்டுள்ளது. இதில் மக்கள் பயன்படுத்தும் அத்தியாவசிய கடைகளை தவிர அனைத்து கடைகளையும் மூட துணைநிலை ஆளுநர் தமிழிசை சவுந்தரராஜன் உத்தரவிட்டிருந்தார். ஊரடங்கு அமலில் இருக்கும் நிலையில் புதுச்சேரியை அடுத்த வில்லியனூர் பகுதியில் உள்ள சக்தி விநாயகர் துணிக்கடை திறந்துள்ளது. அப்பகுதியில் ரோந்து சென்ற சப் கலெக்டர், தாசில்தார் ஆகியோர் திறந்துள்ள துணிக்கடைக்கு சென்று ஊரடங்கு அமலில் இருக்கும் பொழுது சட்டத்தை மீறி கடையை திறந்ததற்கு ரூபாய் 3000 அபராதம் விதித்தனர். வாக்களித்த மக்களுக்கு அங்காளன் எம்எல்ஏ வீடு வீடாக சென்று நன்றி தெரிவித்தார். புதுச்சேரியில் நடைபெற்ற சட்டமன்ற தேர்தலில் திருபுவனை தொகுதியில் சுயேட்சை வேட்பாளராக முன்னாள் அமைச்சர் அங்காளன் போட்டியிட்டு தன்னை எதிர்த்து நின்ற என்ஆர் காங்கிரஸ் வேட்பாளர் கோபிகாவை விட 2359 வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற்றார். தனக்கு வாக்களித்த தொகுதி மக்களுக்கு நன்றி செலுத்தும் விதமாக திருவண்டார் கோயில் பகுதியில் வீடு வீடாக சென்று எனக்கு வாக்களித்த அனைத்து நல்ல உள்ளங்களுக்கும் நன்றி தெரிவித்தார். நன்றி தெரிவிக்கும் நிகழ்ச்சியில் அமைச்சரின் ஆதரவாளர்கள் உடனிருந்தனர். திருபுவனை தொகுதி சார்பிலே சுயேட்சையாக போட்டியிட்ட என்னை என் தொகுதி மக்கள் பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்திருக்கின்றார்கள். இந்த வெற்றி எனக்காக கிடைத்த வெற்றி அல்ல. என் தொகுதி மக்கள் என்னை இந்த தொகுதி சட்டமன்ற உறுப்பினராக ஆக்க வேண்டும் என்பதற்காக கொடுக்கப்பட்ட வெற்றி. இந்த வெற்றியை இந்த தொகுதி மக்களுக்கு நான் அவருடைய பாதத்தில் நான் சமர்ப்பிக்கின்றேன். வாக்களித்த அனைத்து நல் உள்ளங்களுக்கும் என்னுடைய நெஞ்சார்ந்த நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். என்னோடு சேர்ந்து பணிபுரிந்த என்னுடைய தொகுதி இளைஞர்களுக்கும் பெரியோர்களுக்கும், குறிப்பாக இந்த முதல் ஓட்டு ரெண்டாவது ஓட்டுன்ற அனைத்து இளைஞர்களுக்கும் என்னுடைய நன்றியினை நான் தெரிவித்துக் கொள்கின்றேன். மிக சிறப்பாக பணியாற்றி என்னை இந்த தொகுதியில் வெற்றி பெற வைத்த இந்த கிராம மக்கள் அனைவருக்கும் என்னுடைய நன்றியினை மீண்டும் ஒரு முறை அவருடைய பாதத்தில் சமர்ப்பித்து வாய்ப்பினை தந்த அவர்களுக்கு நான் என்னுடைய பணியை நான் சிறப்பாக கடமையாற்றுவேன் என்று இந்த நேரத்தில் தெரிவித்துக் கொள்கின்றேன். ஒரு சுயேட்சையாக போட்டியிட்ட என்னை பெருவாரியான வாக்குகள் வித்தியாசத்தில் வெற்றி பெற செய்திருக்கிறார் என்று சொன்னால் என் மீது மக்கள் வைத்த நம்பிக்கை, அந்த நம்பிக்கைக்கு பாத்திரமாக என் கடமையை சரியாக ஆற்றுவேன் என்பதை இந்த நேரத்தில் நான் தெரிவித்துக் கொண்டு வாய்ப்பினை தந்த கிராம மக்கள் அனைவருக்கும், என்னுடைய சேர்ந்து பணிபுரிகின்ற என்னுடைய சக நண்பர்களுக்கும் இளைஞர்களுக்கும் நன்றியினை மீண்டும் ஒரு முறை கூறி விடைபெறுகிறேன். மீண்டும் இந்த செய்திகள் நிறைவடைந்தன. நன்றி.